நம்ம இப்போ வந்து 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தேர்டு பாட்டு பாஞ்சை விளம் அப்படிங்கிற பாட்டை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும். அது சமூக கதை பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை அறிவோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து இருக்குது. அதில் கதைப்பாடல் அப்படிங்கிறது வந்து கதை தழுவிய நிலையில் அமையக்கூடிய பாடலாக இருக்குது. அது வந்து சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் அப்படின்னு பல வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கதைப்பாடலோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் அப்படின்னு 3 டைப்பாக இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை அறிவோம். ஸோ இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை குறிக்கக்கூடிய பாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி ந வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கதை பொம்மு பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படிங்கிற பாடல் புக்லேருந்து வானமாமலை அவர்களால் எழுதப்பட்ட பாடல் தான் என்னது கட்டபொம்மன் கதை பாடல். ஸோ இது வந்து பல வடிவங்களில் இருக்குது. இருந்தாலும் இதுலேருந்து நமக்கு இப்போ வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நூல்வெளியில் என்ன சொல்லியிருக்காங்க, கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் வந்து பல வடிவங்களில் வழங்கி வருகிறது. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி ந வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ கட்டபொம்மனுடைய கதைப்பாடல் பார்த்தோன்னா பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி ந வானமாமலை அப்படிங்கிறவங்க தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களுடைய நாட்டோட வளம் சொல்கிறாங்க. சுத்த வீர சூரன் கட்டபொம்மு துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்லுகிறேன். பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா, கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம், வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான், விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும், வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சரியல் ஒரு புறமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா, முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே, பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடின் தண்ணீர் குடித்திடுமாம், கறந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டு பொம்மு துறை பேரு சொன்னால், வரம் தருவாளே சக்கதேவி திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் என்ன சொல்லியிருக்காங்க, சுத்த வீர சூரன் கட்டு பொம்மு துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா அப்படின்னு நான் என்ன சொல்ல போகிறேன்றத இன்ட்ரோ சொல்லியிருக்காங்க. குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகிறேன், அந்த நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம்
என்ன சொல்லியிருக்காங்க? அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டுபொம்மு சிங்காரம், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அரண்மனை வாயில் அதாவது வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் ஃபஸ்ட்டு இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்குமா. வீட்டும் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். ஸோ அரண்மனை வாசல் ரொம்ப அழகுபடுத்தப்பட்டிருக்கும். வீடுகளும் அந்த மாதிரி தான். வீடுகள் எல்லாமே மதில்களால் சூழப்பட்டு மாடி வீடுகளாக இருக்கும். கதவுகள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக செல்வம் நிறைந்தவையாக இருக்கும். அழகு மிகுந்த அரசவையில் யார் இருப்பா? அரசனாகிய கட்டபொம்மன் வீற்றிருப்பான்னு சொல்லியாச்சு. புதுமையான தெரு வீதிகளிலும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வாரண சாலை, விஸ்தார தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகும். வாரண சாலை ஒரு புறமாம், பரிவளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சரியல் ஒரு புறமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புதுமையான தெரு வீதிகளில் பெரும் பரப்பில் அமைஞ்ச வீதிகள் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அழகு சேர்க்கும் அந்த நாட்டுக்கே. யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். ஸோ தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். அப்புறம் குயில் கூவுறதுலேருந்து சொல்லியிருக்காங்க. சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? குயில் சோலையில் கூவுதான். மயில்கள் நாட்டில் வளத்தை கூறி விளையாடுமா. அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழக்கூடிய சில விந்தைகளை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயலும் நாயை விரட்டிடுமாம். நாய் தான் எல்லா இடத்துலையும் முயலை விரட்டும் இல்லையா? இங்கே முயலே நாயை விரட்டுது. நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். ஸோ முயலும் நாயை விரட்டிடுதான். நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டில் பசுவும் புலியும் ஒரே துறையில் பால் குடிக்குமா. பசு புளி சேர்ந்தே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இங்கே மொத்தமாக அந்த பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். அந்த அளவுக்கு இனிப்பான தண்ணீரை அழகாக குடிக்குமா ரெண்டு பேரும். ஸோ அங்கே விந்தைகள்னு சொல்லியிருக்காங்க. இது விந்தைகள் தானே. ஸோ வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். பசு புலி ரெண்டுமே ஒரே நீர்நிலையில் என்ன பண்ணும்? பால் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சக்கம்மா தேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள் அப்படின்னு பாடலை முடிச்சிட்டாங்க. ஸோ கறந்த பாலை கூட காகம் குடியாது. எப்படி? கட்டபொம்மன் துறையோட பேரை சொன்னோன்னா வரம் தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ சூரன் அப்படின்னா யாருன்னா வீரன், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, வாரணம் அப்படின்னா யானை, பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா சூரன் வீரன் தெரியும், பொக்கிஷம் செல்வம் தெரியும், சாஸ்தி மிகுதி தெரியும், விஸ்தாரம் பெரும் பரப்பு. நல்ல விஸ்தாரமாக இருக்கே எப்படி சொல்லுவோம் இல்லையா? பெரும் பரப்பு. வாரணம் யானை,
பரினா குதிரை, பரினா குதிரை. சிங்காரம்னா அழகுன்னு நமக்கு தெரியும். கமுகுனா பாக்கு, கமுகுனா என்னது? பாக்கு. ஸோ விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ கட்டபொம்மன் கதைப்பாடல் பல நூல் வடிவங்களில் வழங்கி வருது. ஆனால் பலரால் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாடப்பகுதி வானமாமலை அப்படிங்கிறவங்களால தொகுத்து வெளியிடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வரும். ஸோ வாரணம்னா என்னது? யானை, வாரணம் அசைந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். ஸோ முயலே நாயை விரட்டிடும்னு சொல்லியிருக்காங்க. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மேட்டு பகுதி, மாடி வீடை தான் மெத்தை வீடுன்னு சொல்லியிருக்காங்க. மாடியோடு இருக்குன்றது தான் மெத்தை வீடுன்னு சொல்லியிருக்காங்க. பூட்டும் கதவுகள் பிரித்தெழுதுக. பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை பிரித்தெழுதுக. தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை பிரித்தெழுதுக. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம். ஸோ வாசல் கூட்டல் அலங்காரம்ன்றத வாசல் அலங்காரம். ஸோ மேட்ச். பொக்கிஷம், பொக்கிஷம்னா என்னது? பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தி, சாஸ்தினா என்னது? மிகுதி. விஸ்தாரம், விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சிங்காரம், சிங்காரம்னா அழகு. ஸோ பொக்கிஷம் செல்வம், பொக்கிஷம்னா என்னது? செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி, சிங்காரம் அப்படின்னா விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படின்னா அழகு. ஸோ இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? கட்டபொம்மு கதை பாடல். இதை எழுதுனது யார்? பாஞ்சை வளம் அப்படிங்கிற தலைப்பில் வானமாமலை அப்படிங்கிறவங்க தொகுத்து எழுதின பாட்டு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதை பாடலை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நாட்டோட வளத்தை சொல்லியிருக்காங்க. கடைசியில் சக்கம்மா தேவியை புகழ்ந்து பாட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான பாட்டு. பொறுத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படின்னா அழகு.